சரி, இப்போ பஞ்சபூதங்கள்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெருப்பு, நிலம், காற்று, நீர், மரம். இது அக்குபஞ்சர் சொல்கிற பஞ்சபூதங்கள். இந்த மரம் அப்படிங்கிற இடத்துல வந்து ஆகாயம் அப்படின்னு சொல்கிறது வந்து சித்த மருத்துவர்களும் தமிழ் மருத்துவம், நம்மளுடைய தமிழ் இலக்கியங்கள் எல்லாமே வந்து ஆகாயம் சொல்லுது. ஆனால் அக்குபஞ்சர் மருத்துவம் வந்து மரம் சொல்லுது. ஏன் மரம் சொல்கிறோங்க? மரத்தோட பிரதான பணி என்ன? கழிவுகளை நீக்கிறது. நச்சுக்களை வந்து காட்டில் இருக்கிற நச்சுக்களை வந்து சுத்திகரிப்பு செய்கிறது தான் வந்து மரத்தோட பிரதான வேலை. அதே தான் இந்த உடலில் இருக்கிற மரம் அப்படிங்கிற ஒரு மூலகம் வந்து நம்ம உடம்புல இருக்கிற நச்சுக்களை நீக்கி உடலை சுத்திகரிப்பு ஒவ்வொரு நிமிடமும் சுத்திகரிப்பு பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால இதை வந்து மரம் மூலகம் அப்படின்னு சொல்லுவோம். ஆகாயமும் அப்படி தான் பறந்து விரிஞ்சு இருக்குது. காற்று அப்படிங்கிற ஒரு காற்று மண்டலத்தை வந்து தனக்குள்ளே கொண்டிருக்கு, அது சுத்திகரிப்பு பண்ணுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ரொம்ப மிக மிக துல்லியமாக அந்த 5வது பூதத்தை வந்து மிக துல்லியமாக வந்து அதை பற்றி ரொம்ப தெளிவான ஒரு பார்வையை கொண்டிருக்கிறது வந்து அக்குபஞ்சர் மருத்துவம் தான். ஆகாயத்தை பற்றியும் பஞ்சபூதங்கள் பற்றி சித்த மருத்துவமும் மற்ற மருத்துவங்கள் வந்து பேசினாலும் 5 பூதங்களையும் இயற்கையோட மிகச்சரியாக வந்து கம்பேர் பண்ணி பார்க்குறது வந்து இந்த அக்குபஞ்சர் தான். எப்படி மிகச்சரியாக வந்து கம்பேர் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நிலம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? பஞ்சபூதங்களில் உடலில் இருக்கிற நிலம் இல்லையா? இப்போ பிரபஞ்சத்தில் இருக்கிற, அதாவது அண்டத்தில் இருக்கிற நிலம், ரெண்டுத்துக்கும் இருக்கிற ஒப்பீட்டு அளவில் என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நிலம் என்ன செய்யும்? நம்ம எதை விதைக்கிறோமோ அதுலேருந்து ஆற்றல், அந்த விதைக்கிறதுக்கு எடுத்துக்கிட்டு அதுலேருந்து ஆற்றல் சக்தியை கொண்டு, அதாவது விதைச்சதை வந்து செடியாக முளைக்க வைக்கிறது இந்த நிலத்தோட பணி இல்லையா? அதே சமயத்தில் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற மற்ற பூதங்களுடைய தாக்கம் வந்து நிலத்தில் கண்டிப்பாக ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படிங்கிறதும் இல்லையா? நல்ல மழை பெஞ்சதுன்னா நிலம் சதன ஈரத்தன்மையோட, குளிர்ச்சியோட ஈரத்தன்மையோடு இருக்கும் இல்லையா? அதே வந்து வெப்பம் மிகுதியாச்சு அப்படின்னா நிலம் பிளவுபடும் இல்லையா? இதே மாதிரி தான் வந்து இதே விஷயத்தை தான் வந்து உடலில் இருக்கிற நிலம் அப்படிங்கிற மூலகமும் சொல்லுது. அது பூதம், இது மூலகம். சரிங்களா? இப்படி நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நம்ம உடலுக்குள்ளே இருக்கிற நில மூலகம் என்ன செய்யும்? நம்ம சாப்பிட்ற சாப்பாடு, நம்ம விதைக்கிற விதை இல்லையா? நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதை உள்வாங்கிட்டு அதை உடம்பு முழுக்கவுமே ஆற்றல் சக்தியாக மரமா சரிங்களா செடிகளாக வந்து உடம்பு முழுக்க பரவ வைக்குது இல்லையா? பாருங்கள், ஒரு செடி இப்படி முளைக்கும், இப்படிலாம் முளைக்காது, இப்படி இல்லையா? எப்படி போடுற விதை இப்படி தான், ஆனால் முளைக்கிறது இப்படி, இத்தினூண்டு விதை இப்படி விளைக்குது இல்லையா? இதே தன்மை தான் உடலுக்குள்ள. நம்ம போடுற சாப்பாடு உடம்பு முழுக்கவுமான ஆற்றல் சக்தியாக எல்லா பக்கமும் பரவி இருக்கு இல்லையா? இதுதான் நிலத்தோடைய சக்தி. அதே மாதிரி நிலத்தோடைய தன்மை. அதே மாதிரி மற்ற மூலகங்கள் வந்து உடலில் சமநிலை குறைவு ஏற்படும் போது, அதை பாதிக்கப்படும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா அதோட ரிஃப்ளெக்ஷன் வந்து நம்ம நிலம் மூலகத்தை வந்து நிச்சயமாக பிரதிபலிக்கும். நிலம் தான் இந்த உடலோட அடிப்படை. நிலம் சரியில்லை அப்படின்னா மற்ற மூலகங்கள் வந்து கடுமையாக பாதிக்கும். மற்ற மூலகங்களுடைய கடுமையான பாதிப்பு நிலத்தில் பிரதிபலிக்கும். இதுதான் வந்து அண்டத்தில் இருந்ததே பிண்டம், பிண்டத்தில் இருந்ததே அண்டம். புரியுதுங்களா? இதே மாதிரி காற்று அப்படின்னா இந்த பிரபஞ்சத்தில் என்ன பண்ணும்? இந்த வளிமண்டலம் காற்று என்ன பண்ணும்? மனிதர்களுக்கு தேவையான உயிர் வழியை கொடுக்குது இல்லையா? அந்த காற்றே இல்லை அப்படின்னா நம்ம எல்லாருமே செத்து போயிடுவோம்ல. எந்த ஜீவராசியாவது உயிர் வாழ முடியுமா ஒரு செகண்ட் கூட? அப்போ காற்று எவ்வளோ மிக முக்கியமான ஒரு பங்கு. அந்த உயிர்வழி, காற்று அப்படிங்கிற உயிர்வழி ஆக்சிஜன் நமக்குள்ளே போகிறதுனால தான் நம்ம சுவாசிச்சுட்டு இருக்கோம் இல்லையா? இப்போ ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பாருங்கள். வெளியில் காற்று இல்லைன்னா இங்கேயும் காற்று கிடையாது, மனிதர்கள் இறந்துடும் இல்லையா? அப்போ வெளியில் இருக்க காற்று என்ன பண்ணுது? எல்லா பிரபஞ்சத்துக்கும் உயிர் வழியை கொடுக்குது. அதே மாதிரி நமக்குள்ளே இருக்கிற காற்று மூலகம் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா உடலில் இருக்கிற அதாவது கழிவு நீக்கமாக இருக்கட்டும், உடலை செரிமானமாக இருக்கட்டும், ஊட்டச்சத்து பிரிச்செடுக்கிறதா இருக்கட்டும், உறுப்புகளை உருவாக்குறதுக்காக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் தேவையான உயிர் வழியை கொடுத்து செரிமானத்தை ஒழுங்குபடுத்துறதும், சக்தி பிரித்தலில் வந்து உயிர் வழியை கொடுத்து முறையாக எல்லா உறுப்புகளுக்கும் அந்த சக்தியை கடத்துறதுக்கான ஒரு பிரதான வேலையை வந்து இந்த காற்று செய்யுது. இப்போ உயிர் வழி அப்படிங்கிற ஆக்சிஜன் இல்லை அப்படின்னா இங்கே செரிமானம், சத்து பிரித்தல், ரத்தத்தின் வழியாக கொண்டு போகிற கடத்தி கொண்டு போகிற எல்லா ஆற்றல் இது எதுவுமே நடக்காது. அதை சரியாக நடைபெறாது. இதுதான் வந்து காற்றுடைய பிரதான பணி, காற்று மூலகத்தோட பணி. இதே தான் வெளியில் இருக்கிற காற்று பூதத்துடைய பணி. சரிங்களா? இதே மாதிரி நீர் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீரோட தன்மை என்ன? நிலத்தை வந்து வறட்சியாக வறண்டு போயிருக்கிற நிலத்துக்கு வந்து ஈரத்தன்மையை கொடுக்குறதும் சத்து கொடுக்குறதும் இல்லையா? நீர் இல்லைன்னா பார்த்துக்கோங்க என்ன ஆகும்?
பிரபஞ்சமே நீர் இல்லாமல் இருக்க முடியுமா? 4ல் 3 பாகம் வந்து இந்த பிரபஞ்சம் நீரால் ஆனது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நீருடைய இம்பார்ட்டன்ஸ் அப்படி தான். இந்த நீர் எப்படி உடம்புல வளைஞ்சு நெளிஞ்சு, அதாவது பிரபஞ்சத்தில் வளைஞ்சு நெளிஞ்சு போகுதோ அதே மாதிரியான கேரக்டரை வந்து மனிதனுக்கு கொடுக்குறது. ஒரு சில சூழல்களில் வளைஞ்சு நெளிஞ்சு போகணும் அப்படிங்கிற ஒரு தன்மையை வந்து நம்ம எமோஷனல், அதாவது உளவியல் ரீதியாக கொடுக்கறது எதுனா நம்ம உடம்புல இருக்கிற நீர் சத்து தான். நம்ம உடம்புல இருக்கிற நீர் சத்து நம்ம மனிதர்களுடைய அதாவது எமோஷனல், உளவியல் ரீதியாக, மனம் ரீதியாக வந்து ஒரு சில சூழலுக்கு வளைஞ்சு நெளிஞ்சு போகணும் அப்படிங்கிறத கற்றுக் கொடுக்குது, கூட இருந்து சப்போர்ட் பண்ணுது இந்த மூலகம். அது போக நீர் இல்லைன்னா என்ன ஆகும்? தோலெல்லாம் வறண்டு வெடிச்சு போகுமா இல்லையா? நீர் சத்து குறைவாக இருந்தால் அதே தான் இந்த பிரபஞ்சத்தில். இந்த பிரபஞ்சத்தில் எப்படி நிலத்தில் ஈர சக்தி இல்லைன்னா பிளவு வரும் இல்லையா? அதே மாதிரி தான் நம்ம உடம்புல நீர் சக்தி இல்லை அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா இந்த தோல் வந்து பிறந்து போகிறது, எதுவுமே முறையாக நீர் சக்தி இல்லை அப்படின்னா செரிமானமே நடக்காது, ஆற்றல் பிரிக்க முடியாது. நீர்லையும் சத்து இருக்குது, நீர்லையும் சத்து இருக்குது. நம்ம அதாவது ஆங்கில மருத்துவம் என்ன சொல்லுவான்னா, நீரை சத்து இல்லை, அது நீரை வந்து அவன் சத்தாவே பார்க்க மாட்டான், டேஸ்ட்லெஸ் அப்படின்னு சொல்லுவான். நீரில் டேஸ்ட்லெஸ் அப்படின்னாலே அது சத்து இல்லை அப்படிங்கிற அடிப்படையில் தான் சொல்லுவான். ஆனால் ஆக்சுவலாக நீர் டேஸ்ட், நல்ல தாகத்தை குடிச்சு பாருங்களேன், நீர் அமுதமாக இருக்கும். ஆமாவா? அதே தாக நேரத்தில் நீங்கள் எதை வேணா அப்படி உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடை சாப்பிட்டு பாருங்கள், பிடிக்காது. உங்களுக்கு பிடிச்ச பானகத்தை குடிச்சு பாருங்கள், பிடிக்காது. தண்ணி குடித்தா மட்டும்தான் நமக்கு பிடிக்கும். அப்போ தண்ணியில் சுவை இல்லை, சத்து இல்லை அப்படின்னா தாக நேரத்தில் நம்ம குடிக்கிற தண்ணி அப்படியே அப்பாடா தாக தீந்துச்சு அப்படின்ற ஒரு நிம்மதியை எப்படி கொடுக்க முடியும்? அந்த நாக்குக்கு அந்த நேரத்தில் அந்த நீருடைய சுவையை வந்து அந்த தாக நேரத்தில் அந்த சுவை நமக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குல்ல. இப்போ சுவையே இல்லைன்னா நாக்கு எடுத்துக்குமா? எடுத்துக்கவே எடுத்துக்காது. எல்லா உணவாக இருக்கட்டும், நீராக இருக்கட்டும், எதுலேயுமே சுவை எப்போ வருதுன்னா நம்ம உடலுடைய தேவை அப்படின்ற இடத்துல தான் எதுவுமே வந்து அமிர்த இடத்துக்கு போகுது. அமிர்தம் அப்படின்னு எந்த இடத்துல சொல்கிறோம் தெரியுங்களா? தேவைக்கு நம்ம பயன்படுத்தும் போது தான் அது அமிர்தமாக மாறும். தேவையில்லாத நேரத்தில் எப்படிப்பட்ட சுவையாக இருந்தாலும் அதோடைய அந்த லாவகம், அந்த சுவையுடைய இம்பார்ட்டன்ஸ் நமக்கு புரியவே புரியாது. தாகம் இல்லாத நேரம் தண்ணி குடிச்சு பாருங்கள், அந்த தண்ணியில் இருக்கிற அந்த இம்பார்ட்டண்ட்டான சுவை நமக்கு தெரியாது. அதே தாகம் இருக்கும்போது தான் தண்ணியோட சுவை தெரியும், அதோடைய அருமை தெரியும், அந்த ஒரு நிம்மதி அந்த நேரத்தை தண்ணி குடிச்ச உடனே கிடைக்குது இல்லையா? ஒரு ஆசுவாசம். அது எப்போ கிடைக்கும்னா அந்த தேவை அப்போ தான். அதே தான் உணவுக்கும். பசிக்கும்பொழுது நம்ம சாப்பிடும்போது தான் அந்த சாப்பாட்டுடைய முழுமையான சுவையை வந்து நம்ம உணர முடியும், அந்த ருசி நமக்கு தெரியும். அப்போது நம்ம சுவையை உணர முடியுது அப்படின்னா நம்ம உடலுக்கு ஆற்றல் மிகச்சரியாக வழங்கப்பட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்போ ருசியை எப்போ உணர முடியும் அப்படின்னா டெம்ட், பிரியாணியை பார்த்தோன்னே சாப்பிட்றோமே அது சுவை இல்லை, அது ஒரு வித டெம்ட், ஆர்வத்தில் சாப்பிடும். ஆனால் சுவை நல்லா பசிக்கும் பொழுது சாப்பிட்டு பாருங்கள், நல்லா பசிக்கும் போது ஒரு பழைய சாதம் சாப்பிட்டு பாருங்கள், அப்போ சொல்லுவாங்க தேவாமிர்தமாக இருக்குது. கேள்விப்பட்டிருக்கீங்களா? நிறைய பேர் பா நல்லா பசி, அப்போ கூட இந்த ரசம் சாதம் எனக்கு அவ்வளோ அமிர்தமாக இருந்தது. அதே மற்ற பசிக்காத நேரத்தில் ரசம் சாதம்னாலே நமக்கு வந்து ஒரு மாதிரி முக சுளிப்பாக இருக்கும். ஆனால் ஒரு 3 நாள் 4 நாள் சாப்பிடாமல் இருந்துட்டு நல்லா பசிக்க விட்டு சாப்பிட்டு பாருங்கள், அந்த வெறும் ரசம் சாதமே அந்த அளவுக்கு வந்து ஒரு சுவையை கொடுக்கும். அப்போது அந்த அளவுக்கு சுவையை கொடுக்குது அப்படின்னா அப்போது நம்ம நல்ல சரியான நேரத்தில் தேவையை அறிஞ்சு சாப்பிட்றோம். அப்போ முழுக்க நம்ம சாப்பிட்ட உணவு ஆற்றலாக பிரியுது. அப்போது சுவையிலிருந்து தான் சத்து. ஆனால் அலோபதி என்ன சொல்லுவோன்னா டேஸ்ட்லெஸ் அப்படின்னு சொல்லிடுவோம். டேஸ்ட்லெஸ் அப்படின்னா சுவையும் இல்லை, நீரில் சத்தே இல்லை அப்படின்னு சொல்லுவோம்.